வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் ஜமாபந்தி நிகழ்வு கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அது சமயம் கோவை வடக்கு மற்றும் தெற்கு தாலுகா அலுவலகங்களில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை துணை ஆட்சியர் மணிமேகலை தலைமையில் வட்டாட்சியர் சரவணகுமார் முன்னிலையில் ஜமாபந்தி நடைபெறுகிறது. அதேபோல் கோவை வடக்கு தாலுகா அலுவலகத்தில் வருவாய் தீர்வாய அலுவலரும் மற்றும் வருவாய் கோட்டாட்சியருமான PK கோவிந்தன் தலைமையிலும் கோவை வடக்கு வட்டாட்சியர் PV மணிவேல் முன்னிலையில் ஜமாபந்தி நிகழ்ச்சி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. கோவை தெற்கு வடக்கு தாலுகாவிற்கு உட்பட்ட கிராம கணக்குகள் தணிக்கை, வருவாய் தீர்வாயம் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்களின் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் ஜமாபந்திக்கு பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து தங்களது தேவைகளை மனுக்களாக கொடுத்தனர். இதில் அரசின் நல திட்டங்களான முதியோர் உதவித்தொகை, குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இலவச பட்டா, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளும், சான்றுகள், நில அளவை, நத்தம் பட்டா மாறுதல், வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு பொது பிரச்சினைகளுக்கு மனு கொடுத்து தீர்வு காண ஏராளமான ஆண்களும் பெண்களும் வரிசை கட்டி காத்து நின்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்களை கொடுத்து தீர்வுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் ஜமாபந்தி நிகழ்விற்கு வந்த பொதுமக்கள் தங்களது குறைகளையும் தேவைகளையும் மீடியா 24 தமிழ் செய்தி சேனல் மூலமாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது பன்னீர்மடையைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் ஊர் பகுதிக்கு போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி போன்ற அடிப்படை வசதிகளை தமிழ்நாடு அரசும் கோவை மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக கவனத்தில் கொண்டு தேவையான உதவிகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கண்ணீர் மல்க பேட்டி அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வருவாய் தீர்வாய அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியருமான PK கோவிந்தராஜ் கண்ணீரும் கவலையுடனும் மனுக்களை கொண்டு வந்த பொதுமக்களின் கோரிக்கைகளை கனிவுடனும் ஆர்வமுடனும் கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாது சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அரசு துறை அலுவலர்களிடம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுக் கொண்டே இருந்தது மனுக்களை கொண்டு வந்த மக்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பல ஆண்டுகளாக பட்டா மாறுதலுக்காக போராடி கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கு தற்போது உள்ள மாவட்ட ஆட்சியர் திராவிட மாடல் தமிழக அரசுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் உடனடி பட்டா மாறுதலை வழங்கி பொதுமக்களின் கவலைகளையும் கண்ணீரையும் துடைப்பாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். பன்னிமடையிலேருந்து வரோம். வாரிசு சான்றிதழ் வேண்டி இவங்களுக்கு கேட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னாடி வாரிசு சான்றிதழ் இதில் அப்ளை பண்ணியிருந்தோம். அது திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன காரணம்னா இவங்க அம்மாவுடைய பெற்றோருடைய தகவல்கள் கேட்டிருந்தாங்க. அந்த தகவல்கள் இவங்க கிட்ட இல்லை. அது சம்மந்தமாக கோரிக்கை சமபந்தி நிகழ்ச்சியில் கோரிக்கை வச்சோம். இப்போ அதுக்கு ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த நிவர்த்தி பண்ணி கொடுத்து வாரிசு சான்றிதழ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதிகாரிகளுக்கு. சார் வணக்கங்க. நான் இருக்கிற சூலூரில் குடி பிரச்சனை தடாக 24 வீரபாண்டியில், அதாவது இட பிரச்சனை. 1946 எங்கள் அப்பா வீட்டோட இடம் வாங்கினார். 50 வருஷமாக எங்களுக்கு அங்கே வேலை இல்லாதனால நாங்கள் ஊர் விட்டு சூலூர் குடி போயிட்டோம். அந்த வீடு யாருமே கிடையாது. இப்போல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சுங்க. அதனால் எங்களுக்கு அந்த காலத்தில் வீடு சென்ட்ரலில் கட்டி சுற்றி வர காலி மனை. இப்போ அந்த சர்வே 1997 எங்களுக்கு எந்த இது கொடுக்கல. நாங்கள் சூலூரில் இருக்கிறோம். இவங்க சௌகரியத்துக்கு சர்வே பண்ணி அந்த நோட்டீஸை மணிகாரர்கிட்ட கொடுத்துட்டு போச்சார். வரைபடம் அதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க. எங்கள் அப்பா 2005 இறந்துட்டார். அதான் இன்றைக்கி இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியணுங்க. எல்லாம் மனு கொடுத்தாச்சு. எல்லாம் பேசி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் தெளிவுக்காக போக மாட்டேன். முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலன்னா விண்ணப்பத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். கவர்மெண்ட்டு எங்களை ஆள் விட்ட போது நாங்கள் வரதில்லை, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கிறோம். இது 9வது விண்ணப்பம். 3 வருஷமாக அலைஞ்சிட்டு கிடக்குறேன். எந்த அதிகாரி கண்டுக்கிறத பார்க்குறது கவுண்டம்பாளையம் போ தொண்டாமுத்தூர் போ வருஷமே நடந்துட்டு கிடக்குறோம். யாரும் கண்டுக்கிறது இல்லை. எப்படிங்க சார் நாங்கள் பண்ணுறது? சுற்றி வர ஆக்கிரமிப்பு பண்ணி ரோட்டில் போகிறவனெல்லாம் இடத்த எங்கள் இடத்த பிடிச்சி வச்சுட்டு கொடுவாள் எடுத்து வர வேண்டியிருக்கு.
இது எந்த அதிகாரி கேட்குறதுங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்குறதில்ல. இங்கே வந்து இவங்க எடுக்கணுமில்லைங்க ஆக்சிடென்ட் வந்து சொன்னால். ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் நான் போகிறதுக்காக இல்லை, எங்களுக்கு வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது எம்எல்ஏ போகிறது ரெண்டு ஒன்று எங்களுக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் தீர்த்து வைக்கணும் எங்கள் பிரச்சனையை. வந்து அளந்து சர்வே பண்ணி எங்களுக்கு அந்த இடத்த கல் போட்டு கொடுத்தா தான் அந்த இடத்த விற்க முடியும். இல்லைன்னா நாங்கள் போன காலத்துக்கு அது வீணாக போயிடும். எங்கள் அப்பா 1946 200 பணத்திலிருந்து வாங்கினாங்க. எப்படிங்க சார் நாங்கள் இது பண்ணுறது? இப்போ அதுக்கு தான் வந்து விண்ணப்பம் கொடுத்து சார் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாரோ பார்த்துட்டு போகிறதுக்காக தான் நான் உட்காந்துருக்குறேன் சார். நாங்கள் வந்து துடியலூர் பகுதி சுப்பிரமணியபாளையத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி விண்ணப்பிச்சாச்சு, ஆனால் எங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எங்கள் பையன் வந்து டேக்ஸ் கட்டி சேலரி வாங்கலாம் அப்படிங்கிறக்காக. ஆனால் அவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து ரிட்டன் வந்து இன்றைக்கி 5 வருஷம் ஆச்சு. மேரீட் ஆகி எல்லோரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு அந்த உரிமை வேணுங்கிறக்காக நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், என் பேர் வந்து ரமேஷுங்க. இது வந்து எங்கள் அம்மா வள்ளியம்மாங்க பேருங்க. எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அயன் கடை, இஸ்திரி கடை தான் வச்சுருக்கிறோங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து அனைத்து விதமான ரேஷன் கார்டுகளுக்குமே உரிமை தொகைன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த உரிமை தொகையை எங்கள் அம்மாவுக்கு வரலைங்க. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வீடு கட்டுற இதுக்காக வந்து இன்ஜினியர் வந்து ஒரு ஐடி ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாருங்க. அது ஒரு காரணமாக சொல்லிட்டு வரலிங்க. ஆனால் நான் வந்து அந்த அயன் கடை வச்சுக்கிறனால எனக்கு யார் யார் வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. 3 கார் வச்சுகளுக்கு வந்திருக்குது, 15 வீடு வாடகை குட்டிகளுக்கு வந்திருக்குது. அவங்களுக்கெல்லாம் என்னங்க சார் எப்படி பணம் அந்த வருதுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வந்து வீடு வீடாக வந்து பிஓ ஆஃபீஸில் வந்து விசாரிப்பாங்க அப்படி நாங்கள் இது வரைக்கும் ஒருத்தருமே வந்தது இல்லைங்க. நான் வந்து தெரியாமல் வந்து ஒரு ஐடி ஃபைல் பண்ணிட்டேங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இந்த பணம் வரலைங்க சார். இப்போ 3 தடவை எழுதி 3 தடவை வந்திருக்கு. இன்றைக்கி என்னோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கிறேங்க. உரிமை தொகை கண்டிப்பாக வேணுங்க சார். நான் வந்து BLA to DMK இருக்கிறது எனக்கே ரொம்ப இதாக இருக்குதுங்க. ஏன்டா இதில் போய் சேர்ந்தோம்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கிற ஃபேமிலி இருக்குது. 3 காரு, ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு வச்சுட்டு போகிற இந்த பணம் வருதுங்க. ஆனால் எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறேன். நாங்கள் ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் இந்த உரிமை தொகை வரவே இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பேர் விஜய் நிர்மலாங்க. சுக்கரம்பாளையம் ஏரியாவில் நாங்கள் குடியிருக்கிறோங்க. 20 வருஷமாக வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோங்க. ஆனால் எனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து எங்கள் வீட்டுக்காரு ஒர்க் ஷாப் தான் போகிறாருங்க. பையன் ஏஜ் வந்து எனக்கு பையனோட வருஷத்தை வந்து ரேஷன் கார்டில் வந்து பையனோட வருஷத்தை வந்து எனக்கு போட்டாங்க. என்னோட ஏஜ் டேட் ஆஃப் பர்த் வந்து பையனுக்கு போட்டு எனக்கு 18 வயசும் கூட ஆகலை, அதனால உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற இதில் இது பண்ணி இப்போ 4 நட மனு கொடுத்துட்டேங்க. வந்து இங்கே ஏஜ் மாற்றிட்டு போயிட்டேங்க. ஒரு ரேஷன் கார்டில் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டு கொடுக்குறோம், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதுவும் கூட கரெக்டாக இங்கே ரேஷன் கடையில் பார்த்து பண்ண முடியாதா? டேட் கரெக்டாக போட முடியாதா? இது 2 நட 3 நட வந்து ரேஷன் கார்டில் டேட் ஆஃப் பர்த் மாத்திரக்கு வந்திருக்கிறேன். இந்த உரிமை தொகை நாங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணுறது. நாங்கள் லவ் மேரேஜ் தான், எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் வந்து எந்த ஒரு சலுகையும் இல்லை, எந்த இதுவுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உரிமை தொகை எனக்கு வேணுங்கிறதுக்கு வேண்டி எனக்கு வந்து மனு கொடுக்குறக்கு வந்து. எங்கள் நரசிம்மநாயக்கம்பாளையத்துலேருந்து வரோங்க சார். எங்கள் பாப்பா வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை, தவளும் மாற்றுத்திறனாளி குழந்தை. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்து தான் கஷ்டப்பட்டுட்டு வர்றோம். எங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு உதவித்தொகைக்கு எழுதி போட்டோம், எதுவுமே வந்து எங்களுக்கு வர்றதில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேம்பஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்றாங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. எங்கள் குழந்தைங்களாம் வந்து நாங்கள் தூக்கிட்டு போய் தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் தான் இப்போ கை காசு போட்டு தான் நாங்கள் வந்து வேலைக்கும் போக முடியலை தவளு மாற்றுத்திறனால. நான் 4வது என் பாப்பாவை தூக்கிட்டு போய் படிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ என்னன்னாக்கா எங்கள் இப்போ குழந்தைக்கு வாடகை வீட்லேயும் எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்றாங்க. இந்த மாதிரி குழந்தை வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்றாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற ஒரு எங்களால் பணம் கட்ட முடியலை. எனக்கு பணம் கட்டி வீடு வந்திருக்கு, என்னால் கட்ட முடியலை 2 லட்ச ரூபா. எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை பார்க்குறாங்க. எனக்கு இடம் கேட்டு நான் பல மனு கொடுத்துட்டேன். எனக்கு 2018 வந்திருக்குது. ஆனால் எனக்கு யாருமே ஃபோன் பண்ணி என்னை அணுகவே இல்லை, அணுகவும் இல்லை. எனக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 மனு கொடுத்துருக்கேன். இடம் கேட்டு எழுதியிருந்தேன். இந்த மாதிரி விவோ அம்மா அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து லெட்ரு வாங்கிட்டு வாங்கண்டாங்க. நம்ம நேராக போனோம்னா நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கோம்.
எல்லா ப்ரூஃபுமே ஒரே ஊருக்குள்ளே தான் இருக்கும். இது அந்த ஏரியா, இது இந்த ஏரியான்றாங்க. நாங்கள் வந்து வீடு ஆகி என்னால் பணம் கட்ட முடியல. எனக்கு இடம் கேட்டு நான் எழுதி போட்டிருக்கேன், பல மனுக்கள் கொடுத்துருக்கேன். இதுலேயாவது எனக்கு வந்து செலக்டட் ஆகி வரணும். நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து பயங்கரமாக தவிச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆஃபீஸர்கிட்ட நம்ம இந்த உதவிகள் கேட்க போனோம்னா நம்மளை வந்து ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அந்த பஞ்சாயத்து, நீங்கள் இந்த பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறதா நரசிம்மநாயக்கம்பாளையம். எல்லா ப்ரூஃப்லையுமே ஒரே அட்ரஸில் நாங்கள் வச்சுருக்கோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை இது மாற்ற முடியும்? இப்போ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டுன்றீங்க. இத்தனை ப்ரூஃப் நாங்கள் மாற்ற முடியுமா? இப்போ வேறு ஊருக்கு போயிருந்தா கூட நாங்கள் மாற்றலாம். நரசிம்மநாயக்கம்பாளையத்திலே இருந்துக்கிட்டு நரசிம்மநாயக்கம்பாளையம் அட்ரஸ்லேயே நாங்கள் வச்சுருக்கோம். பக்கத்து தெருவுக்கு போனதுக்கெலாம் பஞ்சாயத்து மாறிடுச்சுன்றாங்க. நாங்கள் மாற்ற முடியலை. அதனால் எங்களுக்கு எங்கள் குழந்தைய வச்சு தவிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த இது வந்து இடம் கிடச்சிச்சின்னா எங்கள் குழந்தைய வச்சு நாங்கள் காப்பாற்றி இருந்துக்குருவோம். யாருமே வீடு கொடுக்குறது ரொம்ப தயங்குறாங்க. மாற்றுத்திறனாலே அதான் இங்கே பாருங்க. என் பேர் சீதா. நான் கூடலூர் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வீட்டு மனா பட்டாக்க ஏறி வந்திருக்கிறோம். நாங்களும் 10 வருஷம் 5 வருஷமாக நாங்கள் இந்த வீட்டு மனா பட்டாக்கா ஏறி இறங்காத இடம் இல்லை. எங்கெங்கே மனு கொடுக்க சொல்கிறாங்களோ அங்கே எல்லாமே மனு கொடுத்துட்டோம். இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் எங்களை போக சொல்கிறாங்க. அது டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பல்லவாரின்றாங்க. எங்களுக்கு அது பல்லவாரியே கிடையாது. சட்டப்படி நத்தம் புறம்போக்கு அங்கே எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு மட்டும் விடுபட்டுருச்சு. நாங்களும் வர இடத்துக்கெல்லாம் போகிற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கோம். இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும். நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கியாச்சு, வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்துருமா போமான்னு சொல்கிறாங்க தவிர எந்த ஆக்ஷனும் எங்களுக்கு எடுக்கலை. இப்போ இந்த ட்ரிப்பாவது நாங்கள் வந்து மனு கொடுக்குறோம். இந்த ட்ரிப்பாவது எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தயவு செஞ்சு உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை வந்து நாங்கள் 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். 10 ஆண்டுகளாகவே வந்துக்கிட்டு இருக்குது. மனுன்றது வந்து 10 ஆண்டுகளாக எங்கெங்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த சபா போடுறாங்களோ அங்கங்கே எல்லாமே போயிட்டுருக்கோம். நாங்கள் போகாத இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும். என் பேர் முருகாத்தாங்க. கஸ்தூர் நாய்க்கு புதுருங்க. இங்கே பட்டாவுக்கு வந்து திப்புங்க. கஸ்தூர் நாய்க்கு புதுருங்க. எங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லைங்க. நாங்கள் பேப்பர் பொறுக்கி பாட்டில் பொறுக்கி தான் சாப்பிட்ருக்குறோங்க. பஸ் இல்லைங்க, ஆஸ்பத்திரி இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் வரோன்னா நடந்து வெகு தூரம் பன்னிமடை வந்து தான் பஸ் ஏறணுங்க. எல்லாம் நீங்கள் வர மாதிரி பண்ணி கொடுங்க சார். வேலையும் இல்லைங்க, பாட்டில் பொறுக்கி தான் சாப்பிட்ருக்குறோங்க. வேலை வெட்டி இல்லாமல் இங்கே. ஆமாங்க. ஒரு 3 பாட்டில் ₹1 எடுக்கிறாங்க சார். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். 3 பாட்டில் ₹1 எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பொறுக்குன்னா ஒரு ₹50 கூட பொறுக்க முடியலைங்க. ஆமாங்க. நீங்கள் ஏதோ வேலை வெட்டி வர மாதிரி பண்ணி கொடுங்க சார். அவ்வளோ இல்லைங்க. மனு பட்டாவுக்கு கொடுத்துருக்குறோங்க. ஆமாங்க. மாறுதல் பட்டாவுக்கு கொடுத்துருக்குறோங்க. நாங்கள் ஒரு 50 பேருக்கு வந்திருக்கோங்க. 50 பேர் இருக்குங்க. பன்னீர் மாடு திப்புனூர். பஞ்சாயத்து ஆஃபீஸில் எல்லா பக்கம் எழுதி கொடுத்துருக்குறோங்க. நாங்கள் போய் கொடுக்காத இடம் இல்லைங்க. எல்லா பக்கமே கொடுத்துட்டுங்க. கொடுத்துன்னு கொடுக்குறாங்களா அப்போவே தூக்கி வீசி போட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே வந்திருக்குறோங்க. அவ்வளோதாங்க. ஆமாங்க. ஆமாம். எத்தனையோ இடம் போய் கொடுத்துட்டுங்க. எல்லாம் வீசி போட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே வந்திருக்குறோங்க. எங்களுக்கு ஏதோ நல்ல வழி விடணும் வர மாதிரி. அவ்வளோதாங்க சார். திப்புனூருங்க, பன்னுமடை போஸ்ட்டுங்க. நாங்கள் திப்புனூர்லேருந்து ரொம்ப வருஷமாக குடியிருந்துட்டு வர்றோமுங்க. 40 வருஷமாக அங்கே குடியிருக்கிறோமுங்க. ஒரு நாள் பட்டா வந்து ஒரு முறை கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு அதுக்கு வந்து மாறுதல் பட்டாக்கு வந்து நாங்களாக எத்தனையோ ட்ரை பண்ணுங்க. அதை யாருமே கொண்டு வந்து இங்கே சேர்த்துலிங்க. அதனால இப்போ வந்துங்க நாங்களாக ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு மாறுதல் பட்டா வேணும்னு நாங்கள் வந்தோமுங்க. கொடுத்ததுக்கு எந்த ஸ்டெப்புமே இதுனா மட்டும் அவங்க எடுக்கலைங்க. இன்னுமேல்னாலும் எடுங்கன்னு நாங்கள் கொடுக்குறோங்க. ஆனால் எல்லாருமே வீடு கட்டி வறுமையில் தான் இருக்கிறோமுங்க. எத்தனை பேர் இடம் இல்லாமல், வீடு இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல், ஒரு நல்ல டேங்கு கிடையாதுங்க. எதுவுமே ஒரு தண்ணி டேங்கும் கூட ஒரே டேங்கு தான் இருக்குதுங்க. அதுக்கு இல்லைங்க. ஒரு பஸ்ஸு கிடையாதுங்க, ஒரு ஆஸ்பத்திரி கிடையாதுங்க. எது எடுத்தாலும் நாங்கள் நடந்ததாக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. எங்களுக்கு எந்த வசதி கிடையாதுங்க. மலையோர பகுதி எதுவுமே எங்களுக்கு வந்து எதுவுமே சேர்றது இல்லைங்க.
யானை வந்து 6 மணி ஆனால் நாங்கள் எங்கேயும் போக முடியாதுங்க. அந்த மாதிரி யானைசாமி இருக்கிற ஏரியா தான் நாங்கள் இருக்கிறோமுங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெப்பு இல்லைங்க. எதுக்குமே நாங்கள் போகிற மாதிரியுமே எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு நடாதாங்க. ஒரு பஸ் சௌகரியம் கூட கிடையாதுங்க. ஒரு நல்லா நாளும் நாங்கள் நடந்து தான் ஓடணுங்க. ஒரு பிரசவ வழியாக இருந்தாலும் நடந்து தான் நாங்கள் போகணுங்க. ஒரு பஸ் வந்துட்டு பஸ் அது வர்றதில்லைங்க. நாங்கள் ஏழை வாழைங்களுக்கு பஸ்ஸு 15 ரூபா 20 ரூபா பஸ் ஆச்சு போட்டால் நாங்கள் போக முடியுங்களா? மலையோர பகுதி எங்களுக்கு வேலை வெட்டியாக கம்மிங்க. எந்த வேலையுமே இல்லைங்க. இப்போ கட்டடத்து வேலைக்கு போகலான்னா எல்லாம் ஹிந்திக்காரர் வந்து இதனால எங்களுக்கு அதுக்கு ஃபேமஸ் இல்லாமல் போச்சுங்க. எங்கள் ஆளுங்களுக்கு எது ஒரு கிளையா எதுக்கு விலை இல்லைங்க. இப்போ நினைக்கிறா ஒரு இரும்பு பொறிக்கு தான் சோறுங்கிறாங்க சனங்க முக்கால்வாசிங்க. ஒரு குப்பை வாட்டர் கேன் பொறிக்கு தான் சாப்பிட்றாங்க. அது சில ஆள் அப்படி ஓடுதுங்க, சில ஆளும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க, சில ஆள் கட்டடத்துக்கு போகிறாங்க. இறுதியே எதுவுமே எங்கள் வீட்டில் எந்த வசதியும் இல்லைங்க. உங்கள் கூட சொல்கிறோமுங்க. நாங்கள் அதனால் எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக வச்சு நீங்களுக்கு எல்லாம் ஒரு வசதி பண்ணி கொடுங்க. அண்ணா என் பேர் லோகநாதனா. நாங்கள் கூடலூர் பஞ்சாயத்து வட்டப்பரப்புதூர்லேருந்து வரோங்க. நாங்கள் வந்து வீட்டு பட்டாவுக்காக வந்திருக்கோங்க. 35 வருஷமாக நாங்கள் குடியிருக்கோம். இது ரொம்ப நாளாக கேட்டிருக்குங்க. எங்களுக்கு பட்டா வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இதோட ஒரு 10 வருஷம் நடந்துட்டுருக்குங்க. இங்கே ஆமாம் வந்துட்டுருக்குங்க. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்குங்க. எல்லாமே இன்றைக்கி எல்லாம் எழுதியிருக்குங்க. நீ மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து 10 மனு எழுதியிருக்குங்க எல்லாம். என் பேர் மரங்க வட்டப்பரப்புதில் இருக்கிறேங்க. நாங்கள் தாசில்தார் தங்கவேல் இருக்கும்போது இருந்து விண்ணப்பம் கொடுத்துட்டே இருக்கோம். அவர் எதுவுமே கண்டுக்கல. இப்போது எல்லா பக்கம் போய் விண்ணப்பம் கொடுத்துட்டு தான் இருக்கா. யாருமே எந்த ஸ்டெப் எடுக்கல. நீங்கள் ஏதோ பார்த்து செஞ்சீங்கன்னா தான் எங்களுக்கு வீடு. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. நான் வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. அந்த நிலைமையில் இருக்கிறேன். நான் வேணுன்ட்டுலாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. உண்மை இதான் சொல்கிறேன். நீங்கள் தான் பார்த்து ஏதோ பட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் போடுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பஸ் வச்சுல எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த நிலைமையில் வச்சுட்டு வாழ்ந்துட்டு அவருக்கு உடம்பு சொல்லி இங்கே கால் வராது, சரியா கையும் வராது. சில சமயத்தில் வாயும் கூட பேச முடியாது. ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட போய் காப்பாற்ற முடியாத நிலைமையில் வச்சுருக்கேன். பையங்க இருக்காங்க. அவங்க சூழ்நிலை அவங்க குழந்தைங்கள படிக்க வைப்பாங்களே. எங்கள் 2 பேர்த்து பார்ப்பாங்களே. ஒரு ஆளை மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். பையங்க பிள்ளைங்களிடம் இந்த காலத்தில் அவங்க சம்பாதி வருமானத்துக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. 2 பேர்த்து எந்த குடும்பத்திலையும் வச்சு பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகள் படிக்க வச்சா. அவங்க இன்றைக்கி இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கணும். அவங்க வருமானமே பத்தாது அவங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு வீட்டுக்கு பட்டாக்கு மட்டும் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அது மட்டும் எங்களுக்கு போதுங்க. 80 வீட்டுக்கு பட்டாவும் இல்லைங்க. 52 அத்தை பக்கம் பட்டா வாங்கி ஏன் எங்களுக்கு இந்த பக்கம் மட்டும் பட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்க இப்போ கேள்வி எங்களுக்கு. ஏன்னா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு. இன்னும் ஸ்டாப் பண்ணி அந்த 1000 ருபீஸ்க்கு வேண்டி ஸ்டாப் பண்ணாங்களா, இன்னும் கிடைக்கல. இந்த டேப்லெட் வேறு ஜிஹெச்சில் வேறு ஒரு டேப்லெட்டுக்கு வேண்டி காப்பீட்டு அட்டை கேட்டிருக்காங்க. அது இருந்தால் தான் டேப்லெட் தருவேன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண வந்தால் 1 இயர் ஆச்சு. அலைஞ்சிட்டே இருக்க குழந்தைய வச்சுட்டு இன்னும் கிடைக்கல. அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி போனீங்க. ரேஷன் கார்டுக்கு தாலுக்கா ஆஃபீஸே 4 டைம்ஸ் வந்தாச்சு. கலெக்டர் ஆஃபீஸு போனோம். ஜமாபதியில் வந்து இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணலான்ட்டு வந்தேன். ஆனால் அவங்க அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. அனுப்பி இருக்கிறாங்களா சென்னைக்கு. அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரேஷன் கார்டு உடனே வந்தால். பேர் மாசிலாமணிங்க. பன்னிமடையிலேருந்து வரோம். நிதியுதவிக்கு எனக்கு வீட்டுக்காரர் இறந்து 5 வருஷம் ஆச்சுங்க. இந்த ஓய்வூதியம் பணம் வரல. போய் கேட்டதுக்கு 60 வயசு ஆனால் தான் கொடுப்பேன்ட்டாங்க. என்ன 54 ஆச்சுங்க. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணினேன், கொடுக்கவே இல்லை. கேட்டால் 60 வயசு ஆனால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த நிதி உதவி வரலைங்க. இந்த 1000 ரூபா பணமும் அது வரலைங்க. அதுக்கு எழுதி போட்டு மறுக்கா 100 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணினேன். அதுவும் மறுக்கா வரலைங்க. எந்த ஒரு முடிவும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. நான் என்ன பண்ணுறதுங்க?